அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் எதிர்பாராத செலவுகள்ல பணங்கள் விரயமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த விரய செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய நல்லதுங்க. அதே போல் பல தருணங்கள்ல பிறரிடம் பண உதவி நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கையில் பணம் கிடைக்கும் போது அனாவசிய செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியங்க. கூடிய வரைவில் தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு உதவுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. இல்லனா பிற்காலத்தில் மருத்துவ ரீதியான விரய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பணத்தின் மீதும் கவனம் இருக்கட்டும். களவு போக வாய்ப்புள்ளத கிரக நிலை மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. அதே போல் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின் நல்ல ஒரு வரன் அமையுங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர வாக்குவாதம் ஏற்பட்டு அந்யோன்யம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுப்பு கெட்டு போவதில்லை என்பதற்கு ஏற்ப நீங்கள் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் சகஜ நிலை திரும்பும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆகியோருடன் பழகும்போது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சில தருணங்கள் உங்களுடைய பேச்சுக்களே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் யாரையும் நம்பி அலுவலக விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்தது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறரை நம்பி எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு ஏமாற்றமே அதிகரிக்குங்க. கூடுமான வரைக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது அவசியம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அது நீங்களே முயற்சி செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டான இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லைங்க. அஜாக்கிரதையாக இருப்பின் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். சக கூட்டாளிகள் சிலர் விலகி சென்று விடுவார்கள். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதன் காரணமாக அடிக்கடி பண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறைய கூடுங்க. புதிய முதலீடுகள்ல ஈடுபட வேண்டாம். ஏற்றுமதி துறையினர் கடனுக்கு பொருட்களை அனுப்புவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு முழுவதுமே இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எதிர்பார்த்திருந்த பல லாபகரமான வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். கிடைக்கும் சொற்ப வாய்ப்புகளினால்
குறைவினாலும் வருமானம் குறைவாகவே இருக்குங்க. அதே போல் பரதநாட்டிய பள்ளிகளில் மாணவ மாணவியர் சேர்க்கை குறைய இருக்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது அவசியம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் பண பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள நேரிடுங்க. அதனால் படங்கள் பாதியில் நின்று போகும். நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறைய இருக்கு. பலர் வருமான குறைவினால் சிரமப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு நீங்கள் துறைகளை தேர்ந்தெடுப்பது அவசியங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டான இந்த ஆண்டு முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் உட்கட்சி பூசல்களினால் மன அமைதி பாதிக்கப்படக்கூடுங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு குறைய இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு குறையுங்க. பிற அரசியல் கட்சியிடமிருந்து அழைப்பு வருங்க. எத்தகைய முடிவானாலும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது எதிர்காலத்திற்கு நன்மை தரும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் தடங்களின்றி நீடிக்குங்க. ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் ஆகியோரின் உதவி எளிதில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்குங்க. உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சூரியனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் மகிழ்ச்சியை தருங்க. உரம் தண்ணி விதைகள் தங்கு தடையின்றி கிடைக்க இருக்கு. அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சந்தையில் உங்களுடைய விளைச்சல்களுக்கு நல்ல ஒரு விலை நிச்சயம் கிடைக்கும். அதே போல் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் தசாபுக்திகளை பொறுத்த வரைக்கும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கால்நடைகள் அபிவிருத்தி அடைங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அமைதியையும் மன நிறைவையும் அளிக்கும்படி அமைந்திருக்கிறது கிரக நிலைகள். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க. திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு இசைந்த வரன் நிச்சயம் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு பிடித்து நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்தில் வேலை கிடைக்கும். அதே போல் மழலை பாக்கியத்திற்கு ஏங்கி நிற்கும் பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு சிறப்பாக இருக்கு. அதாவது புத்திர பாக்கிய யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் எள் எண்ணெய் சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமாக அமைகிறது.